அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டு என்பது பிறையை அடிப்படையாக கொண்டதாகும். இஸ்லாமியர்களிடத்திலே பிறை மாதத்தின் முதல் மாதமாக முஹர்ரம் மாதம் தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் அறிவோம். இஸ்லாம் மார்க்கத்தில் முஸ்லிம்களின் புது வருடத்திற்கென்று தனியானதொரு எந்த விதமான கொண்டாட்டங்களோ மார்க்க சடங்குகளோ இல்லவே இல்லை. இஸ்லாமிய மாத கணிப்பீடு ஒரு வருடம் முடிந்து மறு வருடம் தொடர்கிறது என்பதனால் முஸ்லிம்களின் கொடுக்கல் வாங்கல், திருமணம், அவர்களின் மரணம், விவாகரத்து போன்ற காரியங்களை கணக்கிட்டுக் கொள்வதற்காக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இஸ்லாமிய திகதி கலண்டராகும். எனவே மாற்று மதத்தவர்கள் தங்களுக்கென்று வழிமுறைகளை உருவாக்கி அவர்களது வருடத்தை கொண்டாடுவது போன்று நாமும் அவர்களை பின்பற்றி இஸ்லாமிய புது வருடத்தை கன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒன்றை, அதாவது இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கமாகிய முஹர்ரம் முதல் நாளை கொண்டாடுவது பித்அத் எனப்படும் வழிகேடாகும். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் ஏனைய சமூகங்கள் கொண்டாடும் ஜனவரி முதல் நாளை இஸ்லாமியர்களும் கொண்டாடுவது எவ்வளவு பெரிய வழிகேடாக இருக்கும் என்று சிந்தித்து பார்ப்போமாக. யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகின்றானோ அவன் அந்த கூட்டத்தையே சார்ந்தவனாவான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி அபூ தாவூத் எனும் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய எச்சரிக்கையாக இருக்கிறது. இது போன்றவைகளில் ஒரு முஸ்லிம் எப்படி அலட்சியமாக இருக்க முடியும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தனது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டதற்காக அதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது என்பது ஒரு விதத்திலும் அறிவுபூர்வமான விடயமாக இருக்க முடியாது. மாறாக தனது வாழ்நாளில் ஒரு வருடம் குறைந்து விட்டதே என்று கவலைப்பட்டு அதை பின்னோக்கி பார்த்து தனது கடந்த வருடத்தின் குறை நிறைகளை சரி செய்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றொரு அடியானாக தன்னை எவ்வாறு மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி சிந்திப்பவனே உண்மையான புத்திசாலியாக இருக்க முடியும். இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்திய ஹிஜ்ரத் என்னும் வரலாற்று சிறப்பு மிகு பயணத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய கலண்டர் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றால், ஹிஜ்ரத் வரலாற்றில் நமது சமூகத்திற்கு படிப்பினைகள் அதிகம் இருக்கிறது என்பதனால் தான் பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணை விட்டு தனது வீடுகள், சொத்து சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து எனக்கு அனைத்தையும் விட எனது இஸ்லாமிய கொள்கைதான் முக்கியம், இஸ்லாத்திற்காக எதனையும் விட தயார், உயிரையும் வேண்டுமானால் விட்டு விடுவோம், ஆனால் இஸ்லாத்தையும் ஈமானையும் அதன் கொள்கைகளையும் விட மாட்டோம் என்கின்ற அந்த நன்மக்களின் தியாகம் இன்று நமது நாடுகளில் பல்லின சமூகங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சமூகத்தின் தனித்துவம், நடை, உடை, பாவனை, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தையும் பாதுகாப்பதற்கான எமது இருப்புக்கான அத்திவாரமாக நமக்கும் அமைய வேண்டும் என்பதும் ஒரு முக்கிய படிப்பினையாகும். ஏனைய சமூகங்களின் கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் பின்பற்றி அவர்களுடன் கலந்து உறைந்து விடுவது என்பது நமது இஸ்லாமிய சமூகத்தின் தற்கொலைக்கு ஒப்பானதாகும் என்பதை நமது சமூகத்தின் வாலிபர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நல்ல விடயங்கள் சமூகத்திற்கு முன்வைக்கப்படும் போது இவைகள் மத நல்லிணக்கத்திற்கு எதிரானது, இவைகள் இஸ்லாத்தை பற்றிய தவறான ஒரு தோற்றத்தை பிற மதத்தவர்களிடம் ஏற்படுத்திவிடும், நமது தற்போதைய சூழ்நிலைக்கு இவைகள் சரிவரக்கூடியதல்ல என்ற வீணான கற்பனைகளை ஷைத்தான் தூண்டிவிடுவான் என்பதில் சந்தேகமும் இல்லை. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி மிக்க வழிகாட்டல்கள் சமூகத்திற்கு முன்வைக்கப்பட்டால் அவைகள் மாற்று மதத்தவர்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும், ஹிதாயத்திற்கு காரணமாகிவிடும் என்பதும் ஷைத்தான்களுக்கு நன்கு தெரிந்த விடயமாகும். அல்லாஹு தாலா புனித வேதம் அல் குர்ஆனின் 68வது அத்தியாயம் 4வது வசனத்தில், நபியே, நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கிறீர் என்று அவர்களை புகழ்ந்துரைக்கிறார். அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகிய முறையில் இந்த உலகிற்கு நற்பண்புகளை போதித்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது. அவர்கள் பிற மதத்தவர்களுடன் நடந்து கொள்ளும் போது எந்த உயரிய வழிமுறைகளை கடைபிடித்தார்களோ அதுதான் நமக்கும் சிறந்த முன்மாதிரி என்பதனை ஒவ்வொரு இஸ்லாமியனும் புரிந்து செயல்பட வேண்டும்.